நம்ம தொடர்ந்து ஹெல்த் கேர் டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னன்னா, முட்டையை எடுக்கும் போது எடுத்துக்கொள்ளக்கூடாத சில விஷயத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். நம்ம சாப்பாட்டு பொருள் தான் அது தனியா சாப்பிடும் போது நமக்கு நல்லது, சத்து. ஆனா முட்டையோடு சாப்பிட்றோம். முட்டை சாப்பிட்ட உடனே சாப்பிட்றது, இல்ல முட்டை சாப்பிட்ட உடனே அதை குடிக்கிறது, இந்த மாதிரி பண்றதன் மூலமாக உடம்புக்கு நிறைய பிரச்சனை வருது. அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இப்ப இதுல வரக்கூடிய எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு பொருள் தான். தனித்தனியா எடுத்துக்கும் போது பிரச்சனை இல்லை. முட்டையை சாப்பிட்ட உடனே, அதாவது ஒரு 1 ஹவருக்குள்ள அந்த மாதிரி டைம்ல நம்ம எடுத்துக்கிறோம்ல, முட்டைக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியோ இல்ல முட்டைக்கு 1 ஹவருக்கு பின்னாடியோ எடுத்துக்கிறது மட்டும்தான் நம்ம தவிர்த்துக்க சொல்றோம். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாவே பல ஆர்டிகல்ஸும் இருக்குது. இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். அதுல முதல் விஷயம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் டைரி ப்ராடக்ட்ஸ். டைரி ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னா, டைரினாவே உங்களுக்கு தெரியும், பால் பொருட்கள்னு அர்த்தம். அந்த பால் பொருட்களை நம்ம எடுத்துக்கிறோம்னா, சீஸு, பட்டரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பால். சிலர்லாம் பாத்தீங்கன்னா முட்டையை சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சிட்டு போங்க அப்படிம்பாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது காலையில பசங்களுக்கு முட்டையை வச்சு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் பாலையும் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். இந்த மாதிரி பண்ணாதீங்க. இன்னும் சில பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா முட்டையில பாலையை ஊத்தி சமைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா, ரெகுலரா நம்ம எடுத்துக்கூடாது. ரொம்ப ரேரா எடுக்கிறதுனால பெரிய பிரச்சனை வராது. பொதுவா இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸை முட்டையோட, அதாவது பால், மில்க், சீஸ், பட்டர் இதெல்லாம் நீங்க சேர்த்து எடுத்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு புரோட்டீன் எக்ஸஸ் ஆயிரும். அதனால என்ன ஆயிரும்னா, ஒரே நேரத்துல நம்ம அத்தனை புரோட்டீனையும் கொடுக்கும்போது நம்மளுடைய டைஜஷன் இருக்கு பாருங்க, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். நம்மளாலேயே நம்மளுடைய வயிற்றால அதை செரிக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடும். அதே மாதிரி அப்படி செரிக்க முடியாதப்ப என்ன ஆயிரும், ஊதிரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வயிறு ஊதி இருக்கு, இதுதான் சாப்பிட்டேன், என்னன்னு தெரியல, இதுல சோடா போட்டிருக்காங்க அதனாலதான் ஊறிச்சும்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க பாலோட இந்த டைரி ப்ராடக்ட்ஸ்ல சேர்த்து இருக்கும்போது வயிறு அப்படியே ஊதிரும். சில டைம் என்னாகும், டயரியா ஆகும், அதாவது வயிற்று போக்கு ஏற்படும். அதனால இது ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுக்கும்னு சொல்ல, ஆனா ரெகுலரா சாப்பிட்றது கண்டிப்பா பெரிய பிரச்சனை கொடுக்கும். எப்பயாவது சாப்பிட்றோம், அது சேர்ந்துக்குச்சுன்னா ஓகே, ஆனா அதுவே உங்களுக்கு சிரமத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுலயும் இப்ப இந்த பாலோட நம்ம முட்டை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. பால்னா பால் பொருட்களோட எதுவா இருந்தாலும் சரி, இந்த வெண்ணெய், சீஸ், அது இதுன்னு சொல்லிட்டு அது கூட நம்ம முட்டை எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, ஸ்கின்ல பேச்சஸ் வருது சிலருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேச்சஸ்னா நம்ம இப்ப இந்த இமேஜ்ல போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி பேச்சஸா என்ன ஆகுது, எக் ப்ராடக்டோட இந்த டைரி ப்ராடக்ட், டைரினா பால் ப்ராடக்ட், இதை சேர்த்து எடுக்கும் போது என்ன ஆகுது, ஸ்கின் பேச்சஸ்லாம் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிலருக்கு ஸ்கின் கலரே மாறுது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப டைரி ப்ராடக்ட்ஸ் அது கூட சேர்த்து எடுத்துக்காதீங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக சர்க்கரை. இது எல்லாருமே சர்க்கரை போடுவாங்களே, கேக்குன்னு எடுத்துட்டாவே முட்டை, சர்க்கரை எல்லாமே இருக்குமே, பட்டர் இருக்குமேன்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப பாத்தீங்கன்னா உடம்புக்கு கெடுதல் தான். ஏன்னா நம்ம இந்த குக் பண்றோம்ல எக்கை, அந்த எக்கை சுகர் கூட நம்ம சேர்த்தும் போது என்ன ஆகுதுன்னா, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த அமினோ ஆசிட் என்ன ஆகுதுன்னா டாக்ஸிக்கா மாறிடுது. டாக்ஸிக்னா ஒரு விதமான விஷம். இதனால நமக்கு என்ன ஆகும்னா, பிளட் கிளாட்டிங் வரை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரே நாள்ல ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரெகுலரா சாப்பிட்றவங்களுக்கு ஏற்படும். அதிகமான சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம தவிர்த்துக்கணும். அதுக்கு நான் டெய்லி சாப்பிட்றத மட்டும்தான் அதிகம் நம்ம சொல்லிட முடியாது. நான் வாரத்துக்கு 2 தடவை நிறைய இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சிலர்லாம். சிலர் சொல்லுவாங்க, நான் போகும்போது பேக்கரியில வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன், அப்புறம் அந்த அன்னைக்கு மதியானம் மட்டும் என்ன பண்ணுவேன், கேன்டீன்ல வாங்கி சாப்பிட்டுப்பேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரெகுலரா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறது தவறு. அதனால நீங்க பேக்கரி ஐட்டமே சாப்பிட்டாலும் சரி, எக்கு, சுகரு இதெல்லாம் சேர்ந்துதான் வரும். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை நாங்க சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் வருது, ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அது எந்த விதத்திலையுமே பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. உடனே பெரும் பிரச்சனை கொடுக்காட்டினாலும் அது என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்கின்லயே ஹெல்த்லயே சின்ன சின்ன குறைகளை தான் கொடுக்கும். உங்களுடைய டைஜஷன் ட்ராக்கவே என்ன பண்ணுவோம், கெடுத்து விட்டுரும். அதனால ரொம்ப ரேரா எப்பயாவது அன்அவாய்டபிளா சாப்பிட்றோம்னா ஓகே தான். மற்றபடி ரெகுலரா சாப்பிடாதீங்க. அதுலயும் எம்டி ஸ்டொமக்ல அதை சாப்பிடாதீங்க. எம்டி ஸ்டொமக்னா இந்த காலையில சாப்பிட்றது. நிறைய பேர் சாப்பிடாட்டினாலும் சிலர் இந்த பழக்கத்தை வச்சிருக்காங்க. பேக்கரியில எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு தான் காலையில பொழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. அடுத்து டீ காஃபி பொதுவாகவே உடம்பு கெட்டது தான், சரி விடுங்க. ஆனா முட்டை சாப்பிட்ட உடனே நம்ம என்ன பண்றது, டீ காஃபி குடிக்கிறதுங்கிறத அவாய்ட் பண்ணணும். எப்ப நம்ம முட்டை சாப்பிட்டுட்டு நம்ம டீ காஃபி குடிப்போம்னு பாத்தீங்கன்னா, இந்த முட்டை போண்டா சாப்பிடுவோம். முட்டை போண்டா எந்த விதத்திலுமே பெருசா ஒன்றும் ஹெல்த்தி கிடையாது. ஏன்னா ஆயில்ல பொரிச்சிட்டாவே அது அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது இந்த முட்டை போண்டா சாப்பிட்டு டீ குடிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அப்பதான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம், ஏதோ ஒண்ணு அன்னைக்கு மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுருப்போம், இல்ல காலையில் சாப்பாடு சாப்பிட்டுருப்போம், ஈவினிங் சாப்பிட்டுருப்போம். சாப்பிட்ட உடனே சிலருக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். சாப்பிட்டா டீ குடிப்போம் அப்படிங்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அப்ப முட்டையை சாப்பிட்றீங்கன்னா நீங்க டீ காஃபியை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க டீ காஃபி அதுக்கப்புறம் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு மலச்சிக்கல் வரும், ஆசிடிட்டி ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் அயன் அப்சார்ப்ஷன் குறையும். அதுல இருந்து உங்களுக்கு அயன் சத்து இருக்குல்ல, அது அப்சார்வ் பண்ண விடாம இந்த டீ காஃபியும் போய் தடுத்துரும். அதனால இதை தவிர்த்துக்கோங்க. அடுத்தது
ப்ராசஸ்டு மீட்ஸில் வந்து நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். நாம் அதிகமாக ப்ராசஸ் மீட் சாப்பிட்றதே கிடையாது. பேக்கான், சாசேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மீட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஃபேட்டு, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால இது கூட சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளமும் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரா ஃபிஷ் சாப்பிடுவாங்க. நாம் சாப்பிட்றதுல ரா ஃபிஷ்னால் வந்து என்னென்னா சமைக்கவே மாட்டாங்க, அப்படி சாப்பிடுவாங்க. அந்த ரா ஃபிஷ் சாப்பிட்றது தப்பு. அதே மாதிரி ஹெவி ஃபேட் இருக்கக்கூடிய மீட்லாம் சாப்பிட்றது தப்பு. இந்த மாட்டுக்கறி ஆகட்டும், இல்லை பொதுவாகவே ரெட் மீட்டவே நம்ம சொல்லலாம். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு இருக்கக்கூடிய கறிகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, முட்டையோடு சேர்த்து எடுத்துக்காதீங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன பழக்கம் தெரியுங்களா, ஒரு ஃபங்க்ஷன்னாவே போய் பிளேட்டில் பார்த்தா ஆடு இருக்கணும், மாடு இருக்கணும், கோழி இருக்கணும், மீன் இருக்கணும், அதுக்கப்புறம் முட்டை இருக்கணும், எல்லாமே இருக்குது, பறக்கிறது இருக்குது, மிதக்கிறது இருக்குது, நடக்கிறது இருக்குது, ஊறுறது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெருமைக்கு சாப்பிட்றாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ நான்வெஜ்ஜை ஒரே நேரத்தில் எடுக்கிறதே தப்பு. ரொம்ப ரேராக எப்போ ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஆசைக்கு சாப்பிட்றோங்கிறதே ஓகே. அது கூட நல்லா இருக்கவங்களுக்கு தான் ஓகேவோ தவிர, ரீசெண்டாக எங்கள் சொந்தத்தில் ஒருத்தவங்க முந்தின நாள் கல்யாணத்தில் பார்த்தோம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அடுத்த நாள் பார்த்தா ஹார்ட் அட்டாக்னு இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு ஏற்கனவே வந்து உடம்புக்குள்ள பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சுங்கிறதா உண்மை. ஆனால் அப்படிலாம் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு நாள் எடுத்தாவே ஆயிடுவாங்க, முடிஞ்சு போயிடும். யாருக்கு எப்படி வரும் நிலைமைன்னு தெரியாது. நல்லா இருக்கிறவங்களுக்கு அது என்ன ஆகும்னா சமாளிக்கும். ஆனால் இதுவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேருக்கு அடிக்கடி ஃபங்க்ஷனுக்கு போகிற வேலை இருக்குது. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து ஷார்ட்ஸை பார்த்துட்டு வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி அதிகமாக வந்து நிறைய வந்து நான்வெஜ்ஜை ஒரே நேரத்தில் சாப்பிட்றதே தவிர்த்துக்கோங்க. பிரியாணினா எனக்கு எப்பயுமே வந்து மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் தான் பொரிச்சு சாப்பிட முடியும், அதே மாதிரி நான் வந்து எக் வேவிச்சு சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இனிமேல் தவிர்த்து கொள்ளுங்க. அந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடும் போதே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏஜ் போக போக வந்து உங்களுக்கு அதோடைய எஃபெக்ட் காட்டும். எதுவுமே யங் ஏஜில் உங்களுக்கு பெருசாக காட்டாது. சும்மா ஒரு நாள் வயிறு வலிக்கும், ஒரு நாளோட சரியாக போயிடும். ஆனால் ஏஜ் போக போக அது உடம்புல தங்கும். அடுத்தது குறிப்பிட்ட ஃப்ரூட்ஸ், இந்த பனானா, மெலன்னா இந்த வாட்டர் மெலன் கூட சொல்ல முடியாது, மஸ்க் மிலன்னா இந்த கிர்னி பழம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயிற்றுல வந்து ஹெவியாக இருக்கக்கூடியது, பசியை தணிக்கக்கூடியது. இந்த பனானாவும் சரி மஸ்க் மிலனும் சரி, அதை வந்து நம்ம வந்து முட்டைக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைஜஷன் ரொம்ப புவராகி உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும். நமக்கே தெரியாது, நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன், எனக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலாக இருக்கும்பாங்க. ஆனால் காரணமே அந்த ஃப்ரூட்ஸாக தான் இருந்திருக்கும். அதனால இதையெல்லாம் தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் எச்சா செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சீசனுக்கு என்ன கிடைக்கும், நமக்கு மஸ்க் மிலான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிர்னி பழம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சரி இப்போதானே கிடைக்குதுன்னு நீங்கள் வாங்கி ரெகுலராக முட்டையோட அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளில் தொடர்ச்சியாக செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அது ஒட்டுமொத்தமாக பிரச்சனையை கொடுத்துரும். வயிற்றுக்கு ஒரு தடவை 2 தடவை வர்றது சின்ன பிரச்சனை, ஒட்டுமொத்தமாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம படாத பாடுபடணும். சோயா மில்க், இந்த சோயா மில்கில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, சோயா மில்க் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதிகமாக இந்த சைனீஸ் ப்ராடக்ட் தான் வந்து சோயா மில்க்கு. இதை வந்து நாம் அதிகமாக குடிக்காட்டினாலும் இப்போ வெளியே எல்லா பக்கமும் கிடைக்கிது. இப்போ வெளியே போகிறாங்களா ஜென்ஸ் எல்லாம், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தேங்காய் பால் குடிக்கிறது, சோயா மில்க் குடிக்கிறது, பருத்தி பால் குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து மில்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சோயா மில்கை வந்து எக்கோடு எடுத்துட்டிங்கன்னா ப்ரோட்டீனை வந்து எக்லேருந்து உங்கள் உடம்பு உறிஞ்சிக்காது. ரெண்டுமே நல்லதுதான் உடம்புக்கு. ஆனால் ரெண்டுடைய சத்துமே உடம்புக்கு போகாமல் வேஸ்ட்டாக போயிடும். இதனால என்ன ஆகும்னு சொல்லுங்க, சோயாவுடைய சத்தும் கிடைக்காது, முட்டையுடைய சத்தும் கிடைக்காது. சத்து இல்லாமல் ஒரு விஷயத்தை போய் கஷ்டப்பட்டு நம்ம நல்லதுன்னு போய் தேடி போய் சாப்பிட்றதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால இது ரெண்டையும் ஒட்டுக்கா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடைசியா ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி தான் அப்போ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதை எப்படி சாப்பிட்லான்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து எக்கை வந்து நியூட்ரிஷன் டென்ஸ் கூட வந்து ஆட் பண்ணுங்க. அதாவது நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கணும், ஃபைபர் ரிச்சாக இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் கூட ஆட் பண்ணலாம். லீவ்ஸ்னால் கீரை வகைகளோட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நாளாக எனக்கு தெரியாது, நான் வந்து என்ன பண்ணுவேன்னு கீரை வந்து கடைஞ்சிட்டு என்ன பண்ணுவோம், முட்டையை வேக வச்சு தான் என்ன பண்ணுவோம் சாப்பிட்டுப்போம். ஆனால் அப்புறம் தான் தெரியுது உண்மையாலுமே கீரையோட முட்டை சாப்பிடும் போது கீரையில் இருக்கிற சத்து முழுசா போய் சேருமாமா. சில பொருட்களோடு சேர்த்தும் போது அது என்ன ஆகும்னா இன்னும் அதிகமாக சத்து உறிஞ்சுமாமா. அப்ப கீரையெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா கூடவே முட்டையை வச்சு சாப்பிடலாம். அடுத்தது ஓல் கிரெயின்ஸ், இந்த முழு தானியம்லாம் இருக்குல்ல, இந்த தானிய பொருட்கள்லாம் சாப்பிடும் போது, இந்த சிறுதானிய வகை, குறுதானிய வகை, இந்த மாதிரி தானிய பொருட்கள் சாப்பிடும் போது நீங்கள் வந்து எக் எடுத்துக்கலாம். கடைசியாக வந்து வெஜிடபிள்ஸோட எடுத்துக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் கூட வேணால் நம்ம எக் எடுத்துக்கலாம். அதனால உங்களுக்கு டைஜஷன் நல்லா இருக்கும். உங்களுக்கு முட்டையுடைய சத்தை இது குறைக்க விடாமல் பார்த்துக்கும்.